வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசிபலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 23/1/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 12:30 1:30 வரையும், பிறகு மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் ராகு காலம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை மணி 6 முதல் 7:30 வரையும் யமகண்டம். குளிகை நேரம் இன்று காலை மணி 9 முதல் 10:30 வரையும் குளிகை நேரம். இன்றைய சூலம் திசை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:35 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று மாலை 4:45 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:14 வரை சுவாதி நட்சத்திரமும், அதன் பிறகு விசாக நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 3:48 வரை தைத்துள கரணம், அதன் பிறகு இன்று மாலை 4:45 வரை கரசை கரணம், அதன் பிறகு வணிசை கரணம். இன்றைய யோகம் இன்று சித்த யோகம் நாள் முழுவதும். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:40 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் கொஞ்சம் கூட அச்சப்பட வேண்டியதில்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும், புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. அதற்காக மன வருத்தமோ மனக்கவலையோ பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணியை தொடர்ந்து செய்யலாம். அதில் எந்த தடையோ குறையோ நேராது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிற காரணத்தினால பிறரின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எது கொண்டு வருவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுடைய மனம் போல் இன்றைய நாள் உங்களுக்கு அமையுது. அது ஒரு பெரிய விஷயம். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழிவகை நீங்கள் கற்றுப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரிய தடை விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆதாயம் இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் எல்லாமே அற்புதமாக இன்னைக்கு அரங்கேறக்கூடிய நாளாக இருக்கும். என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது செவனே செய்யலாம். செய்வதில் பிழை வராது. அதோட இன்னைக்கு செய்த பணி நல்லபடியாக முடியுங்க. அதுதான் பெரிய லப்பர் மாதிரி இழுக்காமல் சுபிட்சமாக இன்றே வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா இன்னையே முடித்து ஒரு நல்ல பாராட்டும் அல்லது அதுக்கு தக்க பரிசோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க.
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் கலருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி வாகை உங்கள் பக்கம் அடிக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு வேலை செஞ்சாலும் திருவேலையாக செய்து முடிப்பீங்க. அது உங்களுக்கும் உங்கள் மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தோட உங்களோட எல்லோரும் ஒத்துழைப்பாங்க இன்னைக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனமாக இன்னைக்கு செலவு பண்ண கற்றுக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் இன்னைக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனத்தேர்ச்சி. ஆமாங்க, இது பட்ட பிரச்சனையிலிருந்து இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம், எவ்வளோதோ பார்த்துட்டோம், இது மட்டும் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். முழுக்க முழுக்க மற்றவரை நம்பி இருந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுக்கானதுனால இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கலாம். அதுக்கு பூரண ஆசியும் மனப்பூர்வமான சிந்தனை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் தடையின்றி சில பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபைனலுக்கு வரும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் நல்ல ஆதாயம் இருக்கும். பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் அடைவீங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாளை 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தில் என்ன செஞ்சாலும் அது நன்மையிலேயே முடியுங்க. மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மாற்றம் அதாவது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது மனப்பூர்வமான ஒற்றுமை இருக்கும் இன்னைக்கு. ஆமாங்க, குழந்தைகளால் இன்னைக்கு பாராட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கூடிய நாளாகவும் சிலருக்கு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி வரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம், இன்னைக்கு ஒரு விஐபியோட அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். மனதிலே ஒரு கிளுகிளுப்பு, ஒரு எல்லாமே இன்னைக்கு இருக்கும். ஆமாங்க, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் குடும்பத்தாருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுங்க. அதிர்ஷ்டமான திசைனா கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு மனசு கொடுக்கலாம், ஒரு மனசு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கும்.
இரு இரு சிந்தனை, இரட்டை சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு இரு மனசு இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால, ஒரு மன குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் அனுசரித்து மற்றவங்கள போனீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை வராது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மன அமைதி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளில் மன சந்தோஷம் உண்டுங்க உங்களுக்கு. இன்றைய நாள் இறை வழிபாட்டால் நிம்மதி காண வேண்டிய நாளாக இருக்கும். சிலருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. வரவேண்டிய பொருள்கள் ஏதேனும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டுங்க. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண உறவு இன்னைக்கு காத்திருக்குங்க. பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்கள் மீது பாசம் காட்டுவதற்காக இன்னைக்கு தாயாக இருந்தால் மகள், மகளாக இருந்தால் தாய், அல்லது தந்தையாக இருந்தால் மகன், தந்தை, அல்லது பிள்ளையாக இருந்தால் தகப்பன். ஆக ஒருவர் மீது ஒருவர் பாசம் காட்டக்கூடிய அற்புதமான நாளுங்க. சிலருக்கு காதலன் மீது காதலி, காதலி மீது காதலன், இப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மீது ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்னைக்கு நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகளை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் காத்திருக்குங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகை உண்டுங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால தொட்டது துளங்கக்கூடிய, வச்சது விளங்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்னைக்கு எதை தொட்டாலும் வளர்ச்சி தான் உங்களுக்கு. வளர்ச்சியே உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதனால் மன சந்தோஷமும் இருக்கும். வியாபாரத்தில் இன்னைக்கு புதிய முதலீடு போட்டிங்கன்னாக்கா 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு இளைய சகோதரன் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி செய்ய தாய் தந்தையும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். எந்த முடிவும் திடீர்னு எடுக்க வேண்டாம். முடிவு எடுப்பதில் சற்று கவனம், நிதானம், விவேகம், இது 3ஐயும் கடைபிடிக்கணும். நீங்கள் அது மாதிரி கடைபிடிச்சிங்கன்னா பெரிய இழப்பிலிருந்து தவிர்க்கலாம். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரோடையும் விவாதம் செய்ய வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து செல்ல கற்றுக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.